ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் 2 பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பேப்பர் 2க்கான சிலபஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் இருந்தே நம்ம அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அஸ் யூஷுவல்ஸ் நம்ம பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் வந்து எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே இந்த வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து 11ஆம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்த அன்னைக்கே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுமே இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 8/9/2025 வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு எடிட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 9/9/2025 11/9/2025 வரை கொடுத்தாங்க. எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி வந்து டெட் பேப்பர் 1ம் 2ஆம் தேதி வந்து பேப்பர் 2 வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு டென்டேட்டிவ்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருந்தோம். 15ஆம் தேதி டெட் பேப்பர் 1ம் 16ஆம் தேதி வந்து டெட் பேப்பர் 2 வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அஃபிஷியலாகவே இந்த நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பேப்பர் 2க்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம் பேப்பர் 2ல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜி பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. 30 மார்க்ஸ் 30 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 11 to 14 இயர்ஸ் வந்து கம்பல்சரி, அதாவது ஏஜ் குரூப் நம்ம சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஏஜ் வந்து 11 to 14 இயர்ஸ் வந்து படிக்கிறோம். இதில் வந்துட்டு அடுத்து லாங்குவேஜ் 1 கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தமிழ் சூஸ் பண்ணுவோம். 30 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 30 மார்க்கு. அப்புறம் லாங்குவேஜ் 2 அப்படின்னு எடுத்தோம்னா இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் 30 கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம் 30 மார்க்குக்கு. அடுத்து 4th பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர் வந்து நம்ம மேக்ஸும் சயின்ஸும் கம்பல்சரி வந்து சூஸ் பண்ணணும். அப்புறம் சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி சூஸ் பண்ணணும். அடுத்து எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏஆர்பி, அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா சோசியல் சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்லேருந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸு அவங்கன்னா மேக்ஸ்லேருந்தும் சயின்ஸ்லேருந்து மொத்தமாக வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே இது சோசியல் சயின்ஸாக இருந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் சயின்ஸ்லேருந்து 60 கொஸ்டின்ஸ் 60 மார்க்குக்கு வந்து நம்ம கேட்பாங்க. டோட்டல் 150 கொஸ்டின்ஸ் வந்து 150 மார்க்குக்கு வந்து அட்டன் பண்ணுறோமா. இந்த சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்துட்டு மேக்ஸ் இது எல்லாமே நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். நம்ம எனி சப்ஜெக்ட்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏஜ் குரூப் கொடுத்துருக்குறாங்க. 11 to 14 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதுக்கான வீடியோ வந்து தனியாக வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் வந்துட்டு சைக்காலஜிக்கான அந்த பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் 10 யூனிட்மே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு அகைன் வேணுனாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோமே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி அப்படிங்கிற பேப்பர்லேருந்து 30 மார்க் பார்த்தோமா. இதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். அதையுமே நான் அடுத்து வந்து கொடுக்குறேன். அந்த டாபிக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின் வரும். லாங்குவேஜ் 1 அப்படின்னு எடுத்தோம்னா 6th to நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. 6th to 8th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கும்போது வந்துட்டு நமக்கு நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை படிச்சுக்கணும். சப்போஸ் நமக்கு ஹார்டாக கேட்பாங்க, அதாவது எனக்கு கஷ்டமாக கேட்போம் அப்படின்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வரை படிச்சுக்கணும் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம 6th to 12th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஈஸியாகவே அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரை தரவு படிச்சுக்கோங்க. அடுத்த டைம் கிடச்சிச்சின்னா 11th and 12th படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்குமே அதே சேம் ப்ராசஸ் தான். நம்ம வந்துட்டு 6th to 8th அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், 6th to 10th தரவு பண்ணிவிட்டு டைம் கிடைக்கும்போது வந்துட்டு நம்ம 11th and 12th வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து பேப்பர் 2க்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸை சூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா சோசியல் சயின்ஸை சூஸ் பண்ணுவோம். இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இதுக்குன்னு தனி எந்த புக்கும் வந்து நம்ம படிக்க முடியாது. இப்போ பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், அதுக்குன்னு தனி சிலபஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் உள்ள டாபிக்ஸ் வந்து படித்தா போதும். ஆனால் இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பொறுத்தளவு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணுறோம். அதிலேருந்து தான் கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எல்லா எக்ஸாமுக்குமே கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டுமே தரவு பண்ணிக்கோங்க. மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் படிச்சுட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், பிளாக் லெட்டரில் பாருங்கள், கிளாஸஸ் 6th to 8th standard, but their difficulty level as well as
லிங்க் அதாவது என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நாங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் லெவல்லையும் ஹையர் செகண்டரி லெவல்லையுமே நாங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதையுமே இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தரவாக படிச்சுக்கோங்க. இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில். அடுத்துமே உங்களுக்கு எதுவும் வீடியோ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே கொடுங்க, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரேன். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி வந்து 3 டைப்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கும்போது வந்துட்டு 60% வந்து எடுத்துக்கணும். பேப்பரில் 1லேயும் சரி பேப்பர் 2லேயும் சரி. அதாவது 90 மார்க் எடுத்தால் பாஸு, 150 மார்க்குக்கு 90 எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்டு பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களுக்கு எல்லாமே 150 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 55% இருக்கணும். அதே மாதிரி 82 மார்க் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேப்பர் 1 and 2க்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே இது எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 150 மார்க்குக்கு வந்துட்டு 40% எடுத்தால் போதும், அதாவது 60 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லி பேப்பர் 1 and 2க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த இயரில் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதாவது நமக்கு வந்து அந்த குவாலிஃபையிங் மார்க்குக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. அப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ப்ராசஸிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனாலே அவங்களே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து காட்டும். அந்த இது ஃபுல்லாகவே பேஜஸ் வைஸாக கனெக்ட் பண்ணி காட்டும். அதை வந்து நம்ம அப்படியே கொடுத்தோம்னா அப்ளை பண்ணிடுவாங்க. அது மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துங்க. ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 600 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ், டிசபிலிட்டி பர்சன் இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் வந்துட்டு 300 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 அப்படின்னு பார்த்தோம்னா செப்பரேட் தனித்தனியாக வந்து நம்ம வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம எல்லாமே பதிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எஸ்எம்எஸ் வரும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். எந்த ஒரு இதாக இருந்தாலும் நமக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து பாஸ் மார்க் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா பேப்பர் 1 பேப்பர் 2க்கு என்னன்ட்டு அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 90 மார்க் எடுத்துருக்கிறணும். எஸ்சி, எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 82 மார்க்ஸு. எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும். இதுதான் பாஸ்க்கான அந்த குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கான அந்த அப்ளை பண்ணுறதுக்கான மெயில் ஐடி எல்லாமே ப்ராப்பராக கொடுங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 8/9/2025 சாயங்காலம் 5 மணி வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தனியாக எதுவுமே கிடையாது. ஸ்கூல் புக் ஒன்லி ரெஃபர் பண்ண வேண்டும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை தரவு பண்ணிக்கோங்க. இது பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் லெவல் வரை கம்பல்சரி தரவு பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே அதாவது லைன் பை லைனாக கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளால் ஈஸியாகவே நம்ம பாஸ் பண்ண முடியும். நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ நிறையா கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெட்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2க்கு வந்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். சப்போஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கான அந்த ஸ்டடி பிளான் வந்து நாங்கள் சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போவே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதிக அளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 80 daysக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த டைமை கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் டெட்டு பேப்பர் 1 ஆகட்டும் 2 ஆகட்டும் பாஸ் பண்ணிடலாம். நம்ம வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.